முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் ஊரக பள்ளிகளிலும் இன்று விரிவாகம் பெறுகிறது. முதலமைச்சர் இத்திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்து இருக்கிறார். கற்றல் ஆற்றலை பள்ளி மாணவர்களிடம் ஊக்குவிப்பதற்காக உருவான இந்த திட்டம் மக்களிடம் மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருக்கிறது. இதில் முதலமைச்சர் பேசியிருக்கிற கருத்து மிகவும் முக்கியமானது. கல்விக்கான எந்த தடைகள் வந்தாலும் அதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என்று கூறியிருக்கிறார். மற்றொரு கருத்து, இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பது நிதி ஒதுக்கீடு அல்ல, அது முதலீடு என்று அதிகாரிகளிடம் தாம் கூறியதாக முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது மிகச்சரியான ஒரு கருத்து. கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் எப்படி கொண்டு வரப்பட்டது என்பதற்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. நீதி கட்சி ஆட்சி காலத்திலேயே சர்பேட்டி தேவராயர் சென்னையினுடைய மேயராக இருந்தபோது ஆதி திராவிட பள்ளிகளுக்கு இந்த மதிய உணவு திட்டத்தை முதலாக அவர் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியிலே அதற்கு நிதி ஒதுக்குவதில் சில தடைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டன. பிறகு காமராசர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் மதிய உணவு திட்டத்தை காமராசர் கொண்டு வந்தார். அப்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக இருந்தவர் நேத்து சுந்தரவடிவேலு. பள்ளிக்கல்வியில் இந்த மதிய உணவு திட்டத்தை காமராசர் அறிமுகப்படுத்துகின்ற அந்த பணியை நேத்து சுந்தரவடிவேலு அவரிடம் ஒப்படைத்தார். சுந்தரவடிவேலு அதற்கான திட்டங்களை எல்லாம் அவர் தயாரித்து அவர் அதிகாரிகளுடைய ஒப்புதலுக்கு இதை அனுப்பிய போது அன்றைக்கு அதிகாரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் மனுவாத மனநிலையில் இருக்கின்ற உயர் சாதியை சேர்ந்தவர்கள் தான் அதிகாரிகளாக இருந்தார். அவர்கள் இத்திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கவில்லை. இத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை 2வது 5ஆண்டு திட்டத்தில் சேர்க்க முடியாது என்று உறுதியாக அவர்கள் மறுத்தார்கள். சுந்தரவடிவேலு கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பிறகு ஒரு வழியாக அமைச்சர்களுடைய ஒப்புதலுக்கு நாங்கள் அனுப்பிவிடுகிறோம், அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள். அமைச்சரவையில் இந்த வாதம் வந்தது. காமராசரும் இருந்தார். அப்போதும் கூட அங்கு இருந்த IAS அதிகாரிகள் இந்த திட்டம் பயன் தராது, இந்த திட்டத்தை எல்லாம் கிடப்பி போட்டுவிட வேண்டும், இதற்கெல்லாம் அரசு நிதி ஒதுக்கிவிட முடியாது என்று கூறிவிட்டார்கள். காமராசர் கோபமடைந்து நான் சொல்கிறேன், இதை 5ஆண்டு திட்டத்தில் நீங்கள் சேருங்கள் என்று உத்தரவாக கூறினார். ஆனால் அதற்கு பிறகும் இதையெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது, சட்டத்தில் இடமில்லை என்று அதிகாரிகள் கைவிரித்து விட்டார்கள். அதற்கு பிறகு திட்டக்குழுவினுடைய ஆலோசனைக்கு இது போனது. திட்டக்குழு ஆலோசனைக்கு போன போது கூட அங்கிருந்த அதிகாரிகள், விவசாய அதிகாரிகள் இத்திட்டத்திற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று பிடிவாதம் பிடித்தார்கள். காமராசர் கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். அதற்கு பிறகுதான் இது திட்டம் அதிலே சேர்க்கப்பட்டது. அது சேர்க்கப்பட்டதற்கு பிறகு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இதற்கான நிதி ஒதுக்கீட்டுக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சட்டமன்றத்திலே இது நிதி ஒதுக்கீட்டுக்கு ஏற்பு வழங்கப்பட்டதற்கு பிறகும் கூட தமிழ்நாட்டிலே அதிகாரத்திலே கோலோச்சிய உயர்சாதி அதிகார வர்க்கம் இதற்கு அரசாணை பிறப்பிப்பதற்கு மறுத்தது. கிட்டத்தட்ட சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகு ஓராண்டு காலம் இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்படவே இல்லை. 1956 ஜூலை மாதம் இந்த உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் தொடங்கியது. பல பள்ளிகளில் காமராசர் நேரடியாக போய் இந்த திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது இதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு கூட அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கல்வி அதிகாரியாக இருந்த நேத்து சுந்தரவடிவேலு ஒரு வேண்டுகோளை விடுத்தார். களத்து மேட்டில் விவசாயிகள் நெல்லை கொண்டு வந்து குவித்தவுடன் முதல் படியை சாமிக்கு அழைப்பார்கள், 2வது படியை ஊர்காவலருக்கு அழைப்பார்கள், 3வது படியை பள்ளிகளில் போடப்படும் இந்த அன்னதானத்திற்கு நீங்கள் ஒதுக்குங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை அவர் வைத்தார். இது ஏடுகளில் பெரிய செய்தியாக வந்தது. அதற்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தில் நாகலா என்ற ஒரு கிராமத்தில் முதலாக விவசாயிகள் 3வது படி அழைப்பை பள்ளிக்கல்வி அன்னதானத்திற்கு ஒதுக்கினார்கள். அதற்கு பிறகு பல மாவட்டங்களில் கிராமத்து விவசாயிகள் 3வது படி அரிசியை பள்ளிக்கல்வி திட்டத்திற்காக ஒதுக்கினார்கள். வெவ்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் நிதி ஒதுக்க முன்வந்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட ஓரளவுக்கு அது நிதி ஒதுக்க வந்தார். இப்படியெல்லாம் மக்களிடம் நிதி திரட்டப்பட்டுதான் ஓராண்டு காலம் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு 1957 அக்டோபர் முதல் அரசு நிதியுடன் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது என்பது ஒரு வரலாறு. எனவே கல்வியை வெகு மக்களிடம் கொண்டு செல்வதற்கு மனுவாதிகள் எப்போதும் தடை போட்டுக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் கடந்த காலத்தினுடைய வரலாறு. அந்த தடைகளை கடந்து தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். கலைஞர் அதை மேலும் முட்டை போட்டு விரிவுபடுத்தினார். இன்றைக்கு அதையும் தாண்டி தமிழக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கற்றல் ஆற்றலை, அறிவுத்திறனை மேம்படுத்தி பள்ளிக்கு மீண்டும் மாணவர்கள் அதிகமாக வருவதற்கான ஒரு சமூக மாற்றத்திற்கான ஏற்பாட்டை செய்து இருக்கிறார். மக்களுடன் நேரடியான தொடர்புள்ள இந்த திட்டங்களை தமிழக அரசு செம்மையாக நிறைவேற்றுகின்ற வரை இங்கே அரசியல் நடத்தி கொண்டு தமிழ்நாடு அரசை வீழ்த்தி விடலாம் என்று எதற்கட்டாலும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய முகத்திரைகள் நிச்சயமாக மக்கள் நம்ப மாட்டார்கள். அவருடைய முகத்திரை கீழ்த்தெறியப்படும். இத்தகைய புரட்சிகரமான திட்டங்கள்
தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்தடுத்து வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.